அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு 2021ஆம் ஆண்டு JEE மெயின் தேர்வில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அணிகளும் அணிக்கோவைகளும் அப்படின்ற சாப்டர்லேருந்து பல்வேறு வரிசைகளுடைய அணியின் அணிக்கோவைகள் அப்படின்ற கான்செப்டை பயன்படுத்தி தான் கேட்டுக்கிறாங்க. கொஸ்டின் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா f(x) determinant of sin square x 1 plus cos square x cos 2x 1 plus sin square x cos square x cos 2x sin square x cos square x sin 2x x belongs to capital R இன் மீப்பெரு மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கே நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் A √5, ஆப்ஷன் B 5, ஆப்ஷன் C √7, ஆப்ஷன் D 3/4 அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷன்லேருந்து எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத தான் நாம் கண்டுபிடிக்கும். ஸோ இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா முக்கோணவியல் சமன்பாடுகள் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அணிக்கோவைகள்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னாக்கா இந்த கொஸ்டினை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ரைட், இப்போ இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஸ்டினை நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். ஃபஸ்ட்டு நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா f(x) அப்படின்ற ஒரு அணிக்கோவை கொடுத்துருக்குறாங்க. அந்த அணிக்கோவை எதனுடைய அணிக்கோவையாக இருக்குது அப்படின்னாக்கா வரிசை 3 உடைய ஒரு சதுர அணியினுடைய அணிக்கோவையாக நமக்கு இந்த f(x)ன்றது கொடுத்துருக்குறாங்க. இதில் இருக்கக்கூடிய எக்ஸோடைய மதிப்புலாம் எதுலேருந்து இருக்கக்கூடியதாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா கேபிட்டல் ஆர் அப்படின்ற செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ், அதாவது மெய்யெண்களின் கணத்திலேருந்து எடுக்கக்கூடிய எக்ஸோடைய உறுப்புக்கு இந்த டிட்டர்மெண்ட்டை நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த சார்பினுடைய மீப்பெரு மதிப்பு என்ன அப்படின்றது தான் கேட்டிருக்கிறாங்க. சரியா? ரைட், இப்போ இந்த கேபிட்டல் ஆர் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அந்த மெய்யெண்களினுடைய கணத்தில் இயலெண்களின் கணம், மொழியெண்களின் கணம், முழுக்களின் கணம், விகிதமுறை எண்களின் கணம், விகிதமுறை எண்களின் கணம்லாம் உள்ளடக்கிய ஒரு கணம் தான் மெய்யெண்களின் கணம் கேபிட்டல் ஆர் அப்படின்றது. அதை பற்றி நம்ம முந்தின வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். சரியா? ரைட், இப்போது இதனுடைய அதாவது f(x)னுடைய மீப்பெரு மதிப்பு என்னன்றது தான் நாம் கண்டுபிடிக்கணும். அதை நாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா இந்த டிட்டர்மெண்ட்டை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த அணிக்கோவை மதிப்பு என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த அணிக்கோவை மதிப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா இதை நாம் அப்படியே வச்சுக்கிட்டு டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அதனால் அந்த அணிக்கோவையை நான் ரெடியூஸ் பண்ணுறேன். அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இங்கே சில ரோ ஆப்ரேஷன் அல்லது காலம் ஆப்ரேஷனை பயன்படுத்தி அதை ரெடியூஸ் பண்ணலாம். நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு காலம் ஆப்ரேஷனை இங்கே பயன்படுத்துகிறேன். சரியா? அந்த காலம் ஆப்ரேஷன் என்ன அப்படின்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு காலத்தையும் செகண்டு காலத்தையும் ஆட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு காலத்திலே ஃபிக்ஸ் பண்ணுறேன். சரியா? ஸோ அந்த காலம் ஆப்ரேஷனை இங்கே ஃபஸ்ட்டு பயன்படுத்துகிறேன். ஸோ அதுக்காக இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த அணிக்கோவையை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ f(x) டிட்டர்மெண்ட் ஆஃப் என்ன இருக்குது ஃபஸ்ட்டு ரோவில் sin square x 1 plus cos square x cos 2x. செகண்ட் ரோவில் என்ன இருக்குது 1 plus sin square x cos square x cos 2x. தேர்ட் ரோவில் sin square x cos square x sin 2x. ரைட்டா? இங்கே காலம் ஆப்ரேஷனை எதில் பயன்படுத்துகிறோம்? ஃபஸ்ட்டு காலத்துக்கு பயன்படுத்துகிறோம். அந்த ஃபஸ்ட்டு காலம் C1 இம்ப்ளைஸ் என்ன காலம் ஆப்ரேஷன் பயன்படுத்துகிறேன்? C1ஐயும் C2ஐயும் ஆட் பண்ணுறேன். 2 காலத்தையும் ஆட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு காலத்திலேயே ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதுதான் நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு காலம் ஆப்ரேஷன். சரியா? ரைட், அப்படின்னா f(x) என்ன வரும்? டிட்டர்மெண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு காலத்தில் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது sin square x + 1 + cos square x. அப்போது இங்கே என்ன வரும்? 1 + sin square x + cos square x அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி இந்த உறுப்புகளை ஆட் பண்ணும்போது 1 + sin square x + cos square x 1 + sin square x + cos square x. இந்த உறுப்புகளை ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா sin square x + cos square x sin square x + cos square x. இந்த செகண்ட் காலம் தேர்டு காலம் அப்படியே தான் இருக்கும். அப்போது இங்கே 1 + cos square x அப்படின்றது இருக்கும். இங்கே cos square x, இங்கேயும் cos square x. தேர்டு காலத்தில் cos 2x sin 2x. சரியா? ரைட், இதில் இந்த sin square x + cos square x அப்படின்றது இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்கக்கூடிய இந்த டேர்மில் வந்திருக்குது இல்லையா? நமக்கு ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி தெரியும். என்ன அப்படின்னாக்கா sin square θ + cos square θ இதனுடைய மதிப்பு 1 அப்படின்றது தெரியும். ரைட்டா? அல்லது cos square θ + sin square θனாலும் மதிப்பு நமக்கு 1 தான். ஸோ அந்த மதிப்பை இங்கே நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா f(x) டிட்டர்மெண்ட் ஆஃப் 1 இதனுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? அப்போ 1 + 1
இங்கே நமக்கு 2. இங்கேயும் நமக்கு இது வேலை 1ன்னு கொடுக்கும்பொழுது 1 + 1 2 அப்படின்றது கிடைக்கும். இங்கே நமக்கு 1ன்னு கொடுத்துடலாம். அப்போ நமக்கு இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் 2 2 1 அப்படின்றது இருக்கும். இந்த செகண்ட் காலம் தேர்டு காலம் அப்படியே தான் இருக்கும். அப்போது செகண்ட் காலத்தில் 1 + cos square x cos square x cos square x அப்படின்றது இருக்கும். தேர்டு காலத்தில் cos 2x cos 2x sin 2x இது அப்படியே தான் இருக்கும். ரைட்டா? அகைன் இந்த அணிக்கோவையை நான் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ரோ ஆப்ரேஷனை பயன்படுத்துகிறேன். அந்த ரோ ஆப்ரேஷன் என்ன அப்படின்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு ரோவில் அந்த ரோ ஆப்ரேஷனை பயன்படுத்துகிறேன். அப்போது R1 இம்ப்ளைஸ் என்ன பண்ணுறோம், R1லேருந்து R2 சப்ராக்ட் பண்ணி அதை R1லேயே ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்போது R1 - R2 இந்த ஃபஸ்ட்டு ரோவிலேருந்து செகண்ட் ரோவை சப்ராக்ட் பண்ணுறேன், அதை ஃபஸ்ட்டு ரோவிலேயே ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்படின்னா f of x ஈக்குவல் டு என்ன வரும், டிட்டர்மெண்ட் ஆஃப் ஃபஸ்ட் ரோவில் இந்த உறுப்பு 2, செகண்ட் ரோவில் 2 2 - 2 0. அப்போ இந்த உறுப்பு 0 ஆகிடும். அடுத்தது 1 + cos square x சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே ஒரு மைனஸ் வரும். அப்போ -cos square x + cos square x கேன்சல் ஆகிடும், 1ன்றது இருக்கும். அப்போ இந்த உறுப்பு நமக்கு 1ன்னு கிடைக்கும். cos 2x - cos 2x அது 0 ஆகிடும் சப்ராக்ட் பண்ணும்போது. ஃபஸ்ட் ரோவில் 0 1 0 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். செகண்ட் ரோ தேர்ட் ரோவை அப்படியே எழுதிக்கிறோம். அப்போ செகண்ட் ரோவில் 2 cos square x cos 2x அப்படின்றது இருக்கும். தேர்ட் ரோவில் 1 cos square x sin 2x அப்படின்றது இருக்கும். சரியா? இப்போ இதை அப்படியே நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்கலாம். அப்படின்னா f of x ஈக்குவல் டு இங்கேயும் நமக்கு இந்த 2 உறுப்புகள் 0 அப்படின்றதுனால அந்த உறுப்புகளுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோன் காலத்தை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய 4 உறுப்புக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தாலும் பெருக்கல்ல 0ன்னு வரும். 0 இன்ட்டு அந்த 4 உறுப்புக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது எந்த வேல்யூ வந்தாலும் மல்டிப்ளிகேஷனில் 0 இருக்கிறதுனால மொத்தமாக அது 0 ஆகிடும். அப்படின்றதுனால இந்த டேர்மை நம்ம விட்டுறலாம். அப்போ இதுக்கு மட்டும் நம்ம அந்த டிட்டர்மினன்ட்டை கண்டுபிடிக்கலாம். இதனுடைய இடக்குறியீடு மைனஸு, அப்போ -1 அப்படின்றத நம்ம எடுக்கலாம். அந்த 1க்கு நேராக இருக்கக்கூடிய இந்த ரோ இந்த காலத்தை விட்டுட்டோம் அப்படின்னாக்கா 2 cos 2x 1 sin 2xக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 2 × sin 2x அப்படின்றது கிடைக்கும். இதை மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் போடுவோம், அது டிட்டர்மினன்ட் ரூல். அப்போ 1 × cos 2x - cos 2x அப்படின்றது கிடைக்கும். சரியா? அப்போது f of x ஈக்குவல் டு இந்த மைனஸை உள்ளார கொடுத்து பெருக்குனீங்க அப்படின்னாக்கா இந்த ப்ளஸ் மைனஸாக மாறிடும், மைனஸு ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போது cos 2x - 2 sin 2x அப்படின்றது கிடைக்கும். சரியா? ரைட். இங்கே இந்த cos 2x - 2 sin 2x அப்படின்றத இன்னும் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்னாக்கா f of x ஈக்குவல் டு cos 2xக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னாக்கா அங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1 × cos 2x இந்த -2 எப்படி எழுதுனா அப்படின்னாக்கா ப்ளஸ் இன்ட்டு -2 இந்த sin 2x இன்ட்டு sin 2x அப்படின்னு எழுதிக்கிறேன். ஏன் சார் இப்படி எழுதுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். நமக்கு a cos θ ப்ளஸ் b sin θ அப்படின்னு ஒரு சார்பு இருக்குது அப்படின்னாக்கா அந்த சார்பினுடைய ரேஞ்சு நமக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னாக்கா which is less than or equal to -√a² + b² which is less than or equal to +√a² + b² அப்படின்றது தான். சரியா? இந்த a cos θ + b sin θ அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது அப்படின்னாக்கா அதனுடைய மீச்சிறு மதிப்பானது -√a² + b², மீப்பெரு மதிப்பானது √a² + b² அப்படின்றது நமக்கு ட்ரிக்னாமெட்ரியில் நாம் படிச்சிருப்போம். ரைட்டா? அந்த கான்செப்டை இங்கே நாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்கா a இருக்கிற இடத்துல இங்கே 1 இருக்குது, b இருக்கிற இடத்துல -2 இருக்குது, cos 2x இங்கே sin 2x, அப்போ தீட்டா இருக்கிற இடத்துல இங்கே நமக்கு 2xன்னு வந்திருக்கு. ரைட்டா? இங்கே நமக்கு கொஷனில் என்ன கேட்டிருக்கிறாங்க, இந்த f of xனுடைய மீப்பெரு மதிப்பு தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போது இந்த சார்பினுடைய மீப்பெரு மதிப்பு அப்படின்றது √a² + b², இந்த சார்பினுடைய மீச்சிறு மதிப்புன்றது தான் இது -√a² + b². நமக்கு இங்கே மீப்பெரு மதிப்பு கேட்டிருக்கிறதுனால therefore f of xஇன் மீப்பெரு மதிப்பு is equal to √a²
ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இல்லையா? இங்கே ஏ அப்படின்றது 1, அப்போ 1 ஸ்கொயர் பண்ணுறோம், ப்ளஸ் பின்றது -2, ஸோ -2 ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போது விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன வரும்? 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1 தான், -2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னாக்கா +4, அப்போது ஆட் பண்ணும்பொழுது √5 அப்படின்னு கிடைக்கும். ரைட்டா? அப்போது f(x)ன் மீப்பெரு மதிப்பானது √5 அப்படின்றது தான் நமக்கு சரியான விடை. அப்போ இந்த ஆன்சர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆப்ஷன் ஏவில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ அப்படின்றது நமக்கு சரியான விடை. ஆப்ஷன் பியில் 5 இருக்குது, அது நமக்கு சரியான விடையாக வராது. ஆப்ஷன் சியில் √7 இருக்கிறதுனால அதுவும் நமக்கு சரியான விடையாக வராது. ஆப்ஷன் டியில் 3/4 அதுவும் நமக்கு சரியான விடையாக வராது. நம்மளுடைய சரியான ஆன்சர் f(x)னுடைய மீப்பெரு மதிப்பானது √5 அப்படின்றது தான் நமக்கு சரியான விடை. அந்த ஆன்சரு ஆப்ஷன் ஏவில் இருக்கிறதுனால ஆப்ஷன் ஏ √5 அப்படின்றது தான் நமக்கு சரியான விடை. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த கொஸ்டின் டிஸ்கஷனில் சந்திப்போம். தேங்க்யூ.